என்ன செய்தது திமுக அரசு இந்த நாட்டிற்கு என்று தமிழுக்கு ஆற்றிய தொண்டினை பற்றி கூறுவதா, அல்லது சமத்துவத்திற்கு ஆற்றிய தொண்டினை பற்றி கூறுவதா, அல்லது மக்களுக்கு ஆற்றிய தொண்டினை பற்றி கூறுவதா? ஒரு வட இந்திய பெண்ணை ஒரு வட இந்தியன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி உள்ளார். தாவேக அரசே, நான் கேட்கிறேன், எங்கு சென்றது தங்களது சிங்கப்பெண் படை? அமைச்சர்கள் கூறுகிறார்கள், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வானிலிருந்து குதித்தவர்கள் தாங்கதான் என்று கூறுகிறார்கள். தங்களை 6 மணிக்கு மேல் காண இயலாதாம். என்ன பண்ணுவார்ப்பா 6 மணிக்கு மேலே? 6 மணிக்கு மேலே தங்களை காண்றதாக யாருமே கூறவில்லை. என்ன பண்ணுவீங்க 6 மணிக்கு மேலே? ஆதவர்ஜுனா அவர்கள் சற்று அவரது குடும்ப பின்னணியை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். எவ்வாறு என்றால், அவரது மாமியார் அவர்களோ லால்குடியில் அதிமுகவில் எம்எல்ஏ. விஜய் அவர்களே, நீங்கள் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை சொன்னாலும் உங்கள் கூட்டம் நம்பிடுது. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்ட சுரப்பை உலகத்தொழும், மனத்திரையில் சிறுத்தை எழும் என்ற ஈவேரா பெரியாரின் வாசகத்தோடு இங்கு நான் துவங்குகிறேன். இது ஒரு கவிதை மேடையாக இருந்திருந்தால் நான் கவிதை பேசியிருப்பேன். இது ஒரு இலக்கிய மேடையாக இருந்திருந்தால் நான் இலக்கியம் பேசியிருப்பேன். இது ஒரு மாநாடாக இருந்திருந்தால் நான் மாநாட்டிற்கு ஏற்றவாறு பேசியிருப்பேன். ஆனால் இதுவோ நடிகர்களின் கவர்ச்சி பின்னாலும் மாயை பின்னாலும் செல்லாமல் முப்பெரும் தலைவர்களின் வழியில் செல்வதற்காக வந்துள்ள இந்த ஜென்சி கூட்டமே வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த கூட்டத்திற்கு முன்பு பேசுவதையே நான் பெருமையாக கருதுகிறேன். இப்பொழுது நம்மிடம் ஒரு கேள்வி எழுந்துள்ளது. என்ன செய்தது திமுக அரசு இந்த நாட்டிற்கு என்று தமிழுக்கு ஆற்றிய தொண்டினை பற்றி கூறுவதா, அல்லது சமத்துவத்திற்கு ஆற்றிய தொண்டினை பற்றி கூறுவதா, அல்லது மக்களுக்கு ஆற்றிய தொண்டினை பற்றி கூறுவதா? தமிழ் என்று நாம் எடுத்துக்கொண்டால் உலகே வியந்து பார்க்கும் அளவிற்கு கன்னியாகுமரியில் வள்ளுவனுக்கு சிலை வைத்தது நமது திமுக ஆட்சி காலத்திலே. தமிழ்நாட்டில் முதல் கண்ணாடி பாலம் அமைத்தது நமது திமுக ஆட்சி காலத்திலே. மேலும் தமிழை செம்மொழியாக அறிவித்தது நமது திமுக ஆட்சி காலத்திலே. வள்ளூர் கோட்டம் அமைத்தது நமது திமுக ஆட்சி காலத்திலே. மேலும் செம்மொழி மாநாட்டினை சிறப்பாக நடத்தியது நமது திமுக ஆட்சி காலத்திலே. இவ்வாறு கூறிக்கொண்டே போகலாம். சமத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் பின்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் உள்ளோர் ஆகியோர் அனைவரும் சமம் என்ற கொள்கையை கையில் எடுத்துக்கொண்டு சமத்துவபுரத்தை அமைத்தது நமது திமுக ஆட்சி காலத்திலே. மேலும் ஆகிய இருவரும் கோயிலுக்குள் செல்ல இயலாத நிலை இருந்தது. அதனை மாற்றி அவர்களை அர்ச்சகராக ஆக்கலாம் என்ற நிலையை உருவாக்கியது நமது திமுக ஆட்சி காலத்திலே. தமிழுக்கு மட்டும்தான் தொண்டாற்றியதா, சமத்துவத்திற்கு மட்டும்தான் தொண்டாற்றியதா என்று கேட்டால் அல்ல. மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை அமைத்தது நமது திமுக ஆட்சி காலத்தில். கூற வேண்டும் என்றால் சைக்கிள் ரிக்ஷா திட்டத்தை ஒழித்தது நமது ஆட்சி காலத்திலே. 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி என்ற திட்டத்தை அமைத்தது நமது ஆட்சி காலத்திலே. நெடுஞ்சாலைத்துறையை அமைத்தது நமது ஆட்சி காலத்திலே. இந்த தமிழ்நாடை வியந்து பார்க்கும் அளவிற்கு இருக்கும் அனைத்து மேம்பாலங்களையும் அமைத்தது நமது திமுக ஆட்சி காலத்திலே. நகரம் முதல் கிராமம் வரை சாலை அமைத்து பேருந்து வசதியினை அமைத்தது நமது திமுக ஆட்சி காலத்திலே என்று கூறிக்கொண்டே போகலாம். மேலும் கடந்த நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களது ஆட்சி காலத்தில் 56 நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். இது போதாதா? மேலும் கூறுகிறேன். இன்று தமிழ்நாடு மருத்துவ ரீதியாக, மருத்துவ வசதி ரீதியாக முதலிடத்திலும், பொருளாதார ரீதியாக 2ஆம் இடத்திலும், கல்வி ரீதியாக 3ஆம் இடத்திலும் உள்ளது. மேலும் இந்த இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் கணினி மிகவும் ஒரு முதன்மை ஒரு ரோலாக உள்ளது. அதற்கு தொண்டாற்றியது நமது கலைஞர். எவ்வாறென்றால், கலைஞர் ஆட்சி காலத்தில் அவர் நாளிதழ் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தி ஒன்று வந்தது. தைவான் என்னும் நாடு மவுஸ் என்னும் ஒரு கருவியை கண்டுபிடித்தது என்று ஒரு செய்தி வந்தது. அப்பொழுது கலைஞர் அவர்கள் கேட்கிறார் தலைமை செயலாளரிடம், மவுஸ் என்றால் என்ன, அது ஒரு எலியா என்று கேட்கிறார். அதற்கு தலைமை செயலாளர் கூறுகிறார், அல்ல அல்ல, அது ஒரு கணினி சார்ந்த கருவி என்று கூறுகிறார். அப்பொழுது தலைவர் அவர்கள் சிந்தித்து ஒரு முடிவெடுக்கிறார். நம்மை விட சிறிய நாடான தைவான் கணினி ரீதியாக முன்னே செல்லும் பொழுது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் ஆகிய நமது தமிழ்நாடு ஏன் முன்னே செல்லக்கூடாது என்று எண்ணி
ஒரு கணினி ரீதியாக முன்னே செல்ல வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துவிட்டார். அதற்கு முதலீடு தேவை, 26,000 கோடி முதலீடு தேவை என்ற நிலை ஏற்பட்டது. அப்பொழுது டிட்கோ என்னும் நிறுவனம் முன்வந்து 16,000 கோடி அளித்தது. மேலும் எல்காட் என்னும் நிறுவனம் வந்து 10,000 கோடி அளித்தது. ஆகிய அதன் முதலீட்டை கொண்டு ஆகிய இரு நிறுவனங்களின் பெயரை கொண்டு அமைக்கப்பட்டது தான் இன்று உள்ள டைடல் பார்க் என்னும் நிறுவனம். மேலும் இங்கே நிறைய சகோதரிகள் வந்துள்ளனர். கலைஞர் அவர்கள் காலத்தில் 2006ஆம் ஆண்டு 2006 காலகட்டத்தில் சாந்தி என்னும் பெண் ஒலிம்பிக்கில் சென்று பதக்கம் பெற்று வருகிறார். அதற்கு நமது தலைவர் அவர்கள் 10 லட்சம் ஊக்கத்தொகையை அளித்தார். எதிர்பாராத விதமாக அந்த 10 ஒலிம்பிக்கில் அளிக்கப்பட்ட பதக்கம் மீண்டும் பெறப்பட்டு விட்டது. மரபணு தொடர்பான ஒரு இதனால் மீண்டும் பெறப்பட்டது. அப்பொழுது கலைஞரிடம் ஒரு கேள்வி எழுந்தது. என்னவென்றால், தாங்கள் அளித்த ஊக்கத்தொகையை மீண்டும் பெற்றுவிடுவீர்களா என்று ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு தலைவர் அவர்கள் கூறுகிறார், ஒலிம்பிக்கின் கருத்தை ஓரமாக வையுங்கள், ஆனால் அந்த ஒலிம்பிக்கில் ஓடியது அந்த பெண்களின் இரு கால்கள் தானே என்று கூறி அந்த ஊக்கத்தொகை அளித்தது நமது ஆட்சி காலத்திலே. மேலும் இங்கே இந்த ஜென்சி ஜென்ரேஷனில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறீங்க. நம்ம அண்ணன் உதயநிதி அவர்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது நிறைய பண்ணார். இப்போது தாம்பரத்தில் நடக்கிறதுனால நான் ஒரு நிகழ்வினை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நமது வெஸ்தாம்பரத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு விளையாடுறதுக்கு ஒரு மைதானமே இல்லாமல் இருந்த ஒரு நிலை இருந்தது. இதை தாம்பரம் மாணவரணி சார்பாக பல கடிதங்கள் நமது எம்எல்ஏ அவர்களுக்கு முன்னாள் எம்எல்ஏ அவர்களுக்கு அளிக்கப்பட்டு இன்று ஒரு வெற்றிகரமாக ஒரு மைதானம் நமது டிடிகே நகரில் அமைக்கப்பட்டுள்ளது என்றால் அதுவும் நமது திமுக ஆட்சி காலத்திலே தான். இந்த பெருமை யாருக்கு சேரும் என்றால் திமுக தொண்டர்களின் அண்ணன், தாம்பரத்தின் மன்னன் எஸ்.ஆர். ராஜா அவர்களே சாரும் என்பதை இந்த இடத்திலே பெருமையாக கூறுகிறேன். மேலும் தமிழ்நாடு வளர்ச்சி மருத்துவ ரீதியாக முதலிடம் இது போன்ற அனைத்தும் தாவேகா ஆட்சியால் கொண்டு வரப்பட்டதா அல்லது தாவேகா அமைச்சர் மக்களால் கொண்டு வரப்பட்டதா அல்ல, அண்ணாவால் ஆசைப்படப்பட்டு கலைஞரால் நடத்தப்பட்டு நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் நிறைவேற்றப்பட்டதே என்பது உண்மையாகும். இதை இந்த ஜென்சி ஜென்ரேஷன் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இப்பொழுது இந்த தாவேகா அரசாங்கத்தில் இருந்து ஒரு திட்டம் மிகவும் வைரலாக உள்ளது என்றால் சிங்கப்பெண் திட்டம். இந்த சிங்கப்பெண் திட்டத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் அதற்கு முன்பு நான் ஒரு நிகழ்வினை கூற விரும்புகிறேன். என்னவென்றால், கடந்த ஓரிரு வாரத்திற்கு முன்பு தர்மபுரியில் ஒரு வட இந்திய பெண்ணை ஒரு வட இந்தியன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி உள்ளார். தாவேகா அரசே, நான் கேட்கிறேன், எங்கு சென்றது தங்களது சிங்கப்பெண் படை? மேலும் எங்கு சென்றது தாவேகா? மேலும் தாங்கள் கூறுகிறீர்களே தாவேகா ஒரு தூய சக்தி என்று, எங்கு சென்றது அந்த சக்தி? சரி, இதற்கும் தாங்கள் ஒரு காரணம் கூறி மறுத்து விடுவீர்கள். சினிமா பாணியில் கூட வேண்டும் என்றால், உங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்ககிட்ட வரீங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை யார்கிட்ட போகுது என்ற சினிமா வசனத்தை ஒப்பிடும் வகையில் அந்த சிங்கப்பெண் பணியாளர்களிடமிருந்தே நகைகள் திருடு போனது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. மேலும் தங்களது அமைச்சர்கள் கூறுகிறார்கள், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வானிலிருந்து குதித்தவர்கள் தாங்க தான் என்று கூறுகிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பெரும்பான்மையான இந்த நிகழ்வுகள் இரவில் நடப்பதற்காக ஒரு கருத்து உள்ளது. தங்களை 6 மணிக்கு மேல் காண இயலாதாம். என்ன பண்ணுவார்? இப்போ 6 மணிக்கு மேலே தங்களை காண்றதாக யாருமே கூறவில்லை. என்ன பண்ணுவீங்க 6 மணிக்கு மேலே? தொண்டர்களிடமிருந்து நிறைய கருத்து வருகிறது, அதை நான் என்னால் கூற இயலாது. மேலும் இவ்வாறு இருக்க அவர் எப்படி பெண்களின் பாதுகாப்பை அவர் உறுதி செய்வார் கூறுங்கள். சரி, இதற்கும் அவர் ஒரு காரணம் சொல்லி தட்டி கழித்து விடுவார். மேலும் அவரது ஆட்சியில் அவரும் அவரது முதலீடு செய்த முதலமைச்சர் அவர்களும் கூறுகிறார், வாரிசு அரசியலை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம். ஆதவர்ஜுனா அவர்கள் சற்று அவரது குடும்ப பின்னணியை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். எவ்வாறென்றால், அவரது மாமியார் அவர்களோ லால்குடியில் அதிமுகவில் எம்எல்ஏ, அவரது மச்சான் அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் புதுச்சேரியில் எம்எல்ஏ.
அவரோ சினிமா பாணியில் கூற வேண்டும் என்றால் கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவ் என்று தாவேகாவில் இணைந்தார் என்று அமைச்சராகிவிட்டார். ஏன் தாவேகா அரசு அது அவர்களிடம் கேட்கவில்லை? மேலும் சரி, இதற்கும் ஏதேனும் ஒரு காரணம் சொல்லிவிடுவார்கள். அவரது கூட்டணியில் இப்பொழுது இணைந்துள்ளதே காங்கிரஸ். ஏன் காங்கிரசிடம் அவர் கேட்கவில்லை? ஏன் தாங்கள் வாரிசு அரசியல் செய்கிறீர்கள் என்று அவர்களால் அந்த காங்கிரசிடம் கேட்க முடியுமா? ஏன் வாரிசு அரசியல் செய்கிறீர்கள் என்று கேட்க இயலாது. ஏனென்றால் பயம். சரி, இதற்கும் ஒரு காரணம் சொல்லிவிடுவார். அவர் ஓரிரு வாரத்திற்கு முன்பு டெல்லி பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது அமித்ஷா அவர்கள் அவரை சந்திக்கவில்லை. மேலும் மோடி அவர்கள் இப்பொழுது இந்த ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போயிட்டு இந்த புரோட்டோகால், மேக்ஸிமம் எல்லா ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த புரோட்டோகாலுக்காக 10 நிமிடம் அவரை சந்தித்தார். ஏன் நாங்கள் ஏதேனும் குறை கூறினால் மட்டும் எனது வாயில் ஏதேனும் வந்துவிடும் என்று கூறுகிறீர்களே, தங்களை காண இயலாது என்றாரே, அவரை பற்றி ஏன் தங்களது வாயில் எதுவும் வரவில்லை? மேலும் அவர் டெல்லியில் செல்லும் பொழுது அவர் கூறுகிறார், நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லும் பொழுது அவர் கூறுகிறார், தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக 2ஆம் இடத்தில் உள்ளது என்று. ஆனால் மகளிர் உரிமை தொகை 2500 கேட்கும் பொழுது அவர் கூறுகிறார் நிதி இல்லை என்று. எது உண்மை? நிதி ஆயோக் கூட்டத்தில் சென்ற பொழுது பொருளாதார ரீதியாக 2ஆம் இடத்தில் உள்ளது என்று கூறினது உண்மையா, அல்லது நிதி இல்லை, மகளிருக்கு நிதி இல்லை என்று கூறுவது உண்மையா? சிந்தியுங்கள் ஜென்சி ஜெனரேஷனை. மேலும் ஒரு நல்ல திட்டத்தை பற்றி நான் இங்கு கூறுகிறேன். மதிய சத்துணவு திட்டம் குழந்தைகளின் பசி ஆற்றுவதற்காக காமராஜரால் அது வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு குழந்தைகளின் பசி ஆற்றி அன்று முதல் இன்று வரை அது நிலைத்து நிற்கிறது. அதேபோல் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே குழந்தைகளின் பசி ஆற்றுவதற்காக காலை சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். எவ்வாறு காமராஜரின் புகழ் அன்று முதல் இன்று வரை மதிய சத்துணவு திட்டத்தில் நிலைத்து நிற்கிறதோ அதே போல் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரும் பேரும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதனை கூறி இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது ரீல்ஸ். ஒரு கருத்தை மட்டும் கூற விரும்புகிறேன். விஜய் அவர்களே, நீங்கள் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை சொன்னாலும் உங்கள் கூட்டம் நம்பிடுது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களோ, நாங்கள் ஒரு சித்தாந்தத்தையோ அது ஒரு கருத்தையோ நாங்கள் முன்மொழிய வேண்டும் என்றால் அதற்கு பல கருத்துக்களை ஒப்பிட்டு சித்தாந்தங்களின் அடிப்படையிலேயே நாங்கள் முன்மொழிய வேண்டும். மேலும் தொண்டர்களாகிய நமது தோழர்கள் அனைவரும் அதை ஆராய்ந்தே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தங்கள் கூட்டத்திலோ தாங்கள் எதை கூறினாலும் நம்பிவிடுகிறார்கள். இவ்வாறு இருக்கிறது தங்கள் ஆட்சி. இப்பொழுது நான் எனது பாணியில் கூற வேண்டும் என்றால், தங்களது திமுகவின் முன்னோடிகள் அனைவரும் களப்பணியில் கைதேர்ந்தவர்கள். அவர்கள் களப்பணியில் ஈடுபடுகிறார்கள் என்றால் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார்கள். முக்கியமாக ரீல்ஸ் எடுப்பதற்கு அவர்களுக்கு நேரமே இருக்காது. ஆனால் தங்கள் தொண்டர்களோ ரீல்ஸ் எடுப்பதற்காக தான் வேலையை செய்கிறார்கள். இந்த நிலையில் உள்ளது. நான் கூறுகிறேன், தங்களது ஆட்சி எவ்வாறு என்றால், வேலை செய்பவன் ரீல்ஸ் எடுக்க மாட்டான், ரீல்ஸ் எடுப்பவன் வேலையை செய்ய மாட்டான் என்பதே உண்மை. மேலும் மேலும் காலம் கருதி நான் ஒரு கருத்தினை மட்டும் கூறி நிறைவு செய்கிறேன். தாங்கள் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றீர்கள். எனக்கு ஒரு சந்தேகம், அந்த அவரின் சித்தாந்தங்களையோ அவரது கருத்துக்களை தாங்கள் ஏற்கவில்லை. ஏனென்றால் ஒரு ஜோதிடரையும் 2 ஜோதிடர்களை அரசு பணியில் உயர் பதவியில் அமர வைக்க வேண்டும் என்று தாங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையை பாற்ற பிறகு பெரியார் அவரே தங்களது பேனரில் இருந்து இறங்கி, எப்பா நான் அறிவாலயம் செல்கிறேன் அப்பா என்ற அறிவாலயமே வந்துவிட்டார் என்பதே உண்மை. கடைசியாக இந்த 2031 ஆட்சி முடிவதற்குள் நம்மால் எழுதப்பட்ட ஒன்று மக்கள் வாசகமாக ஆகப் போகிறது. அது என்னவென்றால், கொளத்தூர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள மக்கள் இந்த ஆட்சியின் சுமை தாழாமல் மீண்டும் வா தலைவனே, வென்று வா ஸ்டாலினே என கூறப்போவது உண்மை. அதற்கு நாம் எவ்வாறு போர்க்கால அடிப்படையில் நம்ம வேலை செய்வோமோ அதே போல் நம்ம வேலை செய்து நமது தலைவர் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க திராவிட மாடல், வளர்க இளைஞர் சக்தி என கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை.
அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண விதத்துல